அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பால் கொழுக்கட்டை வாங்க எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸில் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். இந்த தண்ணி கூட சேர்த்து இனிப்பு சேர்க்குறேன், ஏன்னா அப்போ தான் அந்த கொழுக்கட்டை கொஞ்சம் இனிப்பாக வரும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஒரு கடாயில் தேவைக்கு இடியாப்ப மாவு, உப்பு சேர்த்துட்டு கொதிக்கிற வெந்நியை ஊற்றி கொஞ்ச நேரம் அப்படி விட்டுருங்க மாவை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்த்து, அதாவது இந்த மாவு கொழுக்கட்டை சாப்பிடும்போது நம்மளுக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நான் இதெல்லாம் சேர்க்குறேன், சரிங்களா. தேங்காய் பூ சேர்த்து அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நல்ல மாவு நம்ம பிசைய போகிறோம். பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டைகளாட்டு நம்ம உருட்டி எடுத்துக்க வேண்டியதான் கொழுக்கட்டைக்கு. பால் கொழுக்கட்டை இப்படி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன பாலாக உருட்டி வச்சாச்சு. திரும்ப நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சு இதுக்கு நான் ஒரு 350 ml திக்கான பால் எடுத்திருக்கேன், சரிங்களா. இப்போது நல்ல பால் காய்ச்சி வந்ததுக்கப்புறம் இந்த உருண்டைகளை நான் தனியாக வெந்நியில் வேக வச்சுருக்கேன். அதையும் இந்த பாலோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் மில்க் மிஸ்ட் அது இருந்துச்சுன்னா ஊற்றிக்கலாம், என்கிட்ட இருந்ததுனால கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம தேவைக்கு இனிப்பு சேர்க்குறோம். சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் இடியாப்ப மாவை லைட்டாக தண்ணியில் கலக்கி அதையும் அதோடு சேர்த்து ஊற்றிக்கிறோம், ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்கிறதுக்காக. அப்புறம் இறக்குற டைமில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ, துருவின தேங்காவை சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா ஒரு அழகான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நான் பிள்ளைங்களுக்காக ஒரு டெக்கரேஷனுக்காக மேலே கொஞ்சோண்டு பாதாம் பருப்பு தூவி பிள்ளைங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன். இதுதான் என்னுடைய ஸ்டைலில் பால் கொழுக்கட்டை. இதில் வெல்லம் வச்சும் செய்யலாம். அடுத்த ரெசிபி உங்களுக்கு வெல்லம் வச்சு செஞ்சு நான் காட்டுறேன். இந்த மாதிரி டேஸ்ட்டில் பால் கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுன்னு பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க, இன்ஷா அல்லாஹ். இந்த மாவு பிசையும் போது கொஞ்சம் இனிப்பும் தேங்காய் பூ நம்ம சேர்க்குறது ஒரு டேஸ்ட்டுக்காக தான், சரியா. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.